ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் விகே தாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அரசியல் களம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது நாளுக்கு நாள் வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டே இருக்கு. ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் கணக்குகள் அப்படின்றத எல்லா கட்சிகளும் போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே வந்துட்டு இப்போ எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை பார்க்கலாம். தொகுதி பக்கமே வராத எம்எல்ஏ வந்துட்டு திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொகுதியில் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த டைம் டெஃபினட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த அரசியல் கணக்காக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு இந்த அரசியல் கணக்கு எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டு, முஸ்லீம்கள் ஓட்டு, அதை தாண்டி இந்துக்கள் ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஓட்டுலேயே பல விதம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் கொண்டாடாத பல கட்சிகள் இந்த டைம் கிறிஸ்மஸை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் 6 மாதம் அப்படின்றது மட்டும் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று தான் திருநெல்வேலியில் திமுக கிறிஸ்மஸை கொண்டாடின்ற சுச்சுவேஷனில் இன்னைக்கு தாவேக்கா திடுதிப்புன்னு கிறிஸ்மஸ் அப்படின்றத கொண்டாடி இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளானிங் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் ஒரு 30% 35% ஓட்டுகள் அப்படின்றது வந்துட்டு எங்கள்கிட்ட இப்பயே இருக்கு அப்படின்னு சொல்லி தாவேக்கா சார்பில் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட, அது அரசியல் களத்தில் நிதர்சனமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எதையா இருந்தாலுமே சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேடைகள்லாம் இந்த 35%, 30% இந்த ஓட்டெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கூட நிதர்சனத்தில் ஒரு 20%லேருந்து ஒரு 25% ஓட்டு அப்படின்றத நம்ம வாங்கணும்னாலே போதும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா அதையாவது வாங்கணும் அப்படின்றது தான் தாவேக்காவுடைய குறிக்கோளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி வந்துட்டு நம்ம பார்க்கும்போது தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஆதரவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சிறுபான்மையினர் ஓட்டுகள் அப்படின்றது தாவேக்காவுக்கு உழுகும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க நம்புகிறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கொஞ்சம் கம்மியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. ஏன் வந்துட்டு கம்மியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, திமுக வந்துட்டு பார்த்தோம்னா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்திருந்தப்போ வந்துட்டு பார்த்தோன்னா நீதிமன்றமே வந்துட்டு உத்தரவு அப்படின்றத போட்டு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை அனுமதியோடு போயிட்டு நீங்கள் போய் அந்த விளக்கை ஏற்றலாம், தீபத்தூண் இருக்கு இல்லையா, அதில் விளக்கை ஏற்றலாம் அப்படின்ற மாதிரியான அனுமதியெல்லாம் கொடுத்துருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கோம் அப்படின்றத டிஎம்கே கன்வே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதனால வந்துட்டு தாவேக்காக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தாவேக்கா வந்துட்டு இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ இருக்கு இல்லையா, அதில் வாயவே திறக்கலை அப்படின்றத எதிர்கட்சிகள் எல்லாம் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ, நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் சமம், எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் சமமான ஆள் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க, திருப்பரங்குன்றத்தில் ஹிந்துக்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் பேச மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே விமர்சனங்கள் அப்படின்றதையும் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம இந்த சோஷியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் விழா அப்படின்றத விஜய் கொண்டாடி இருக்கிறதும் ஒரு அரசியல் கணக்கு தான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 கட்சி அப்படின்றதெல்லாம் தொடங்கிட்டாரு. அப்படி கட்சி தொடங்கினவர் வந்துட்டு லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸை இந்த அளவுக்கு பெருசாக செலிப்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணாததுக்கும் இந்த வருஷம் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணதுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் அரசியல் அப்படின்னு தான் பேசப்படுது. ஸோ இதை வந்துட்டு விஜய் பண்ணது தப்பா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. விஜய் மட்டும் கிடையாது, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே, அது ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, சீமான் உட்பட வந்துட்டு பார்த்தோம்னா எல்லா அரசியல் தலைவர்களுமே வந்துட்டு இந்த எலெக்ஷன் வருதுன்னா அந்த வருஷம் வரக்கூடிய அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ், அதை தாண்டி எந்த மதமா இருந்தாலும் அதை வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்க எல்லாத்துக்குமானவங்க, நாங்க எல்லாத்துக்கும் பொதுவா இருப்போம், சிறுபான்மையினருக்கு எங்களுடைய ஆதரவு, அதை தாண்டி வந்துட்டு நாங்க எப்பயுமே சிறுபான்மையினர் கூட நிற்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு திருநெல்வேலியில, அதை தாண்டி திருப்பரங்குன்றத்துல வந்துட்டு ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணியிருந்த டிஎம்கே திருநெல்வேலியிலும் கிறிஸ்துமஸ் விழா அப்படின்றத வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்ததுனால தாவேகாவும் கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்துட்டு பார்த்தோம்னா தாவேகா இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா இந்த விழாவில் கலந்துகிட்ட பாதிரியார்கள், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவ அமைப்புகளை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு மீட்பர், அரசன் ஒரு வருவான் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு விஜயை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிஎம்கே பீரியட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தேவைகளை கூட கேட்டு தான் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் தான் முதலமைச்சராக வருவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிரந்தர முதலமைச்சராகவும், அதாவது விஜய் முதலமைச்சராக வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்ற மாதிரி பல கிறிஸ்துவ அமைப்புகளை சார்ந்தவர்கள், அதை தாண்டி அங்கே வந்தவங்க பேசியிருந்தாங்க. ஸோ விஜய் அவர்களுமே பேசும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய கதை, அவர் வந்துட்டு அவருடைய சகோதரர்களால் எப்படி சூழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாடு விட்டு நாடு கடத்தப்பட்டு மறுபடியும் அவர் திருப்பி வந்து எப்படி அரசனானாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருப்பாரு. ஸோ அதே கதையை சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பேரும் ஜோசப் விஜய் அப்படின்றத மீன் பண்ணக்கூடிய விதத்தில் அந்த ஜோசப் இந்த ஜோசப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு பஞ்சோட முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீ பாயிண்ட்டையும் சொல்லி முடிச்சிருக்காரு இந்த ஃபங்க்ஷனை. ஸோ இப்படி வந்துட்டு தாவேகா இந்த ஃபங்க்ஷனை முன்னெடுத்திருக்கிறது அரசியல் ரீதியாக தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி வந்துட்டு திமுக செஞ்சதும் சரி, நீ அதிமுக செய்ய போகிறதும் சரி, அது அரசியல் ரீதியாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிறுபான்மையினருடைய ஓட்டுக்களை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை பல வருஷமாக பல கட்சிகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் விஜய் அவர்கள் கலந்துக்கக்கூடிய ரொம்ப பெரிய நிகழ்வாக இதுதான் இருக்கும். ஏன்னா ஜனவரியில் வந்துட்டு ஜனநாயகனுடைய ரிலீஸ் அப்படின்றது இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் அதுக்கு அடுத்த கட்டத்தில் சேலத்தில் வந்து அவருடைய பரப்புரை அப்படின்றதையும் ஆரம்பிக்க இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விழா அப்படின்றத நடத்திருக்கிறது கண்டிப்பாக டிஎம்கேக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் அவருடைய கட்சி சார்பாக கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம். பை.